Hi friends, welcome to our Live and Learn channel. இப்போ நம்ம இதில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பேஸ்ட் கான்செப்டில் கேட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொஷினில் எதை பற்றி அப்படின்னா கேட் 2017 கேட்ட டிசிபி டிரான்சிஷன் டயக்ராம் அதை பற்றின கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் TCP transition diagram based question. Consider a TCP client and TCP server running on two different machines. So TCP client and server கான communication பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு மிஷின் கான communication, ஒன்று client இன்னொன்று server. After completing data transfer, TCP client calls close. client closeங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம்? க்ளோஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்க்காக? டெர்மினேட் த கனெக்ஷன். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபின் செக்மெண்ட் இஸ் சென்ட் டு த டிசிபி சர்வர். அந்த க்ளோஸ் கால் பண்ணோன்னே ஃபினிஷுங்கிற செக்மெண்ட் வந்து சர்வருக்கு சென்ட் ஆகுது. சர்வர் சைட் டிசிபி ரெஸ்பான்ஸ் சென்டிங் அக்னாலேஜ்மெண்ட் விச் இஸ் ரிசீவ்டு பை த கிளைண்ட் சைட். ஸோ அப்போ ஃபினிஷ் வந்து கிளைண்ட் சைடு அனுப்புது. அங்கேருந்து அக்னாலேஜ்மெண்ட் சர்வர் சைட்லேருந்து கிளைண்ட் சைடுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வருது. இது வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபாலோவிங் as per the TCP state diagram, in which state does the client side TCP connection wait? ஸோ இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறது ரெண்டு ஸ்டேட் தான். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு அண்ட் சர்வருக்கான கம்யூனிகேஷன். கிளைண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபினிஷுங்கிற செக்மெண்ட்டை சர்வர் சைடுக்கு அனுப்புகிறாங்க. சர்வர் வந்து அக்னாலேஜ்மெண்ட்டை கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஃபினிஷுங்கிற இது வந்து கமெண்ட் வந்துருச்சுங்கிறதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ கிளைண்ட் எந்த ஸ்டேட்டில் வெயிட் பண்ணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த டிரான்சிஷன் டயக்ராம் பொறுத்த வரைக்கும், இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது. ரெண்டு விதமாக நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகலாம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட்டுங்கிற ஸ்டேட்டா, இல்லை டைம் வெயிட் ஸ்டேட்டா, ஃபினிஷ் வெயிட் 1 ஸ்டேட்டா, இல்லை ஃபினிஷ் வெயிட் 2 ஸ்டேட்டான்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரை டயக்ராம் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பாருங்கள். கிளைண்ட் அண்ட் சர்வர் டூ டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஃபினிஷுங்கிற கமெண்டை சர்வருக்கு பாஸ் பண்ணுது. ஸோ இது எதுக்காக? க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சர்வர் என்ன பண்ணுது உடனே? ஸோ ஃபினிஷுங்கிற செக்மெண்ட்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் ஸ்டேட் எதுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஃபினிஷ் வெயிட் 1 ஸ்டேட். இது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ சர்வர் சைடு அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட்டை சென்ட் பண்ணுது. எதுக்கு? கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் ஸ்டேட் எதுக்கு போகுது? ஃபினிஷ் வெயிட்ஸ் 2 ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வருது? சர்வர் அக்னாலேஜ்மெண்ட் அனுப்பிட்டு ஃபினிஷுங்கிற ரிசீவ் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷுங்கிற கமெண்டை சர்வரும் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ அப்போ கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணோன்னே டைம் வெயிட் ஸ்டேட்டுக்கு போகும். டைம் வெயிட் ஸ்டேட்டுக்கு கிளைண்ட்டு மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இந்த கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் டிரான்சிஷன் டயக்ராமில் சிம்பிள் டயக்ராம். அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கேட்ட கொஷினுக்காக அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஃபினிஷை சென்ட் பண்ணுது. அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டு சர்வர் சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ திரும்பவும் சர்வர் வந்து ஃபினிஷுங்கிற கமெண்ட்டை சென்ட் பண்ணுது. ஸோ இதோட ஸ்டேட் இருக்குல்ல ஃபினிஷுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினிஷுங்கிற கமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஃபினிஷுங்கிற கமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட் 3 ஸ்டேட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கொஷனில் ஃபினிஷ் சென்ட் பண்ணியாச்சு, அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ கிளைண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது? ஃபினிஷ் வெயிட் 2 ஸ்டேட். ஓகேவா? ஃபின் வெயிட்ஸ் 2 ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இன்னொரு சாய்ஸ்ன்னு இருந்ததுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஆன்சரையும் பார்க்கலாம். செகண்ட் சாய்ஸ் பாருங்கள். டிசிபி கிளைண்ட் மிஷின் அண்ட் சர்வர் மிஷின் ஃபினிஷுங்கிறத சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினிஷ் வெயிட் 1 ஸ்டேட்டுக்கு கிளைண்ட் மூவ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணாமல் ஃபினிஷுங்கிறத சென்ட் பண்ணுது. அப்போ என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? இது ஃபினிஷ் வெயிட் 1 ஸ்டேட்லேருந்து வெயிட்ஸ் 2 ஸ்டேட்டுக்கு போகாமல் க்ளோஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஃபினிஷ் வந்தோம்னா க்ளோஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணுது. அப்போ தான் எதுக்கு மூவ் ஆகும்? டைம் வெயிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். கிளைண்ட்டு க்ளோஸ் ஸ்டேட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் வெயிட்ஸ் 2 ஸ்டேட்லேருந்து க்ளோஸ் ஸ்டேட்டை வந்து ரிசீவ் பண்ணிடும். அதுக்கப்புறம்
டைம் வெயிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே அக்னாலேஜ்மெண்ட் வரல, அக்னாலேஜ்மெண்ட் வராமல் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இதனால க்ளோஸ் ஸ்டேட் ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைம் வெயிட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபினிஷ் கொடுத்து உடனே அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கும் கிளைண்ட்டு, ஃபின் வெயிட் 2 ஸ்டேட்டில் இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துட்டு அடுத்து திரும்ப ஃபினிஷே சர்வர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து fin wait 2 state, answer D. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்னதுன்னு பாருங்கள். கேட் 2017 கேட்ட செக்யூரிட்டி கான்செப்ட் பேஸ்டு கொஷின். எஸ் சென்டர் எஸ் சென்ஸ் மெசேஜ், எஸ்ஸுங்கிற சென்டர் எம்முங்கிற மெசேஜை ஆருக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டிஜிட்டல் சைன் பண்ணி, எது எஸ் வந்து டிஜிட்டலாக சைன் பண்ணி வித் இட்ஸ் ப்ரைவேட் கீ அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதில் ஒரு வயலேஷன் இருக்குது, அந்த வயலேஷன் எது வந்து கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, நார்மலாக கொடுத்துருக்காங்க எஸ்ஸுங்கிறது ஆருங்கிறதுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாசிபிள் செக்யூரிட்டி வயலேஷன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். எஸ் கேன் லான்ச் பர்த்டே அட்டாக் டு ரீப்ளேஸ் எம் வித் ஃப்ராட்லைன் மெசேஜ். எஸ் வந்து ஒரு பர்த்டே அட்டாக்கை யூஸ் பண்ணி எம்முங்கிற மெசேஜை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எ தேர்ட் பார்ட்டி கேன் லான்ச் பர்த்டே அட்டாக் டு ரீப்ளேஸ் எம். தேர்ட் பார்ட்டி பர்த்டே அட்டாக்கை யூஸ் பண்ணி எம்மை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர் கேன் லான்ச் பர்த்டே அட்டாக் டு ரீப்ளேஸ் எம்ங்கிற மெசேஜை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது அப்படின்னா எந்த இதுவுமே தேர்ட் பார்ட்டியும் நம்மளுக்கு வந்து பர்த்டே அட்டாக் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆரும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் கீ தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பர்த்டே அட்டாக்கை நம்மளால் பண்ணவே முடியும். ஏன்னாக்கா ஹேஷ் வேல்யூ சேமாக இருக்கணும். பர்த்டே அட்டாக்ங்கிறதுக்கு ஒரு ஃப்ராட்லைன் மெசேஜை க்ரியேட் பண்ணுறது தான் பர்த்டே அட்டாக். அதுக்கு வந்து ஹேஷ் வேல்யூ ஒரிஜினல் மெசேஜோட ஹேஷ் வேல்யூ சேமாக இருக்கணும். ஸோ அப்போ பர்த்டே அட்டாக் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா ப்ரைவேட் கீ தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மெசேஜை நம்மளால் மாற்ற முடியும், மெசேஜை ஃப்ராட்லைன் மெசேஜை கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் பர்த்டே அட்டாக்னா டெஃபினேஷன் பார்த்துடலாம். சம் ஃப்ராட்லைன் மெசேஜ் கேன் பி ஜென்ரேட்டட் which has same hash value and digital signature as the original message using birthday attack அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த fraudulent message generated by same hash value, அந்த ஒரிஜினல் மெசேஜஸ்க்கான ஹேஷ் வேல்யூ வச்சு அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ வித் இட்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்போ ப்ரைவேட் கீ தெரிஞ்சால் மட்டும்தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனில் எது மட்டும்தான் கரெக்டாக வரும் அப்படின்னா எஸ் மட்டும்தான். எஸ்ஸுக்கு மட்டும்தான் அதோட ப்ரைவேட் கீ தெரியும். ஸோ ப்ரைவேட் கீ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பர்த்டே அட்டாக் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அது மட்டும்தான் கரெக்ட், 1 மட்டும்தான் கரெக்ட். ஸோ அப்போ பி.